இது எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ராஜி இந்த டியூஷன் போகிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பெருசாக ஒரு பிரச்சனை ஒன்று அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் வரப்போகுதுங்கிறது தெரியும். அந்த டியூஷனுக்கு எவ்வளோ காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட விஷயம் இல்லை. இப்போ திருப்பி பாண்டியன் தெளிவாக சொல்லிட்டார், இந்த வேலைக்கு நீ போகக்கூடாது, இந்த போனால் வந்து உன் வீட்டுக்காரங்க என்னை அசிங்கமாக பேசுவாங்க, அவமானப்படுத்துவானுங்க, எனக்கு அந்த அசிங்கமும் அவமானமும் தேவையில்லை அப்படிங்கிறத திருப்பி சொல்லிட்டார். ஏற்கனவே உங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்து ஏதோ வந்துட்டு அந்த நகையை திருட்டு வந்ததுக்கே ஓவராக பேசுகிறாங்கிறதையும் கோவப்பட்டாச்சு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறமும் இவங்க போனது மட்டும் இல்லாமல் அது கதிர்கிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. மீனா கிட்ட வந்து யாரையும் மாட்டிவிட மாட்டேன், எனக்கு பணம் வேணும்னு கிளம்பி போயிட்டு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா வந்து வீட்டில் பணம் கேட்குறாங்கிறதுக்காக தான். ஸோ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், வேறு வழி இல்லை, அதுவும் ஓடி வந்தது இன்னொரு பையனோட கம்பல் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு இவங்களுக்கு இருக்கிற காரணங்கள்லாம் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வீட்டோட சூழலில் நம்மளை அந்த வீட்டுக்குள்ளார அனுமதித்து உட்கார வச்சிருக்கதே பெருசுங்கிறது அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அதன் விளைவு இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்திவேல் அந்த இவங்க டியூஷன் எடுக்கிற வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தோடனே இவங்க உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அவர் இங்கே கடைசியாக வெளில வரும்போது அவர் சாவியை மறந்துட்டான்னு உள்ளே வந்தவர் பார்த்துட்டார். அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் வந்து பெரிய ஆள் மாதிரி சக்திவேல் இருந்தவரை பார்த்துட்டு, இவர் இந்த பொண்ணு தான் டியூஷன் எடுக்கிற பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இதை முத்துவேல் கிட்ட சொல்ல, முத்துவேல் இந்த சமயத்தில் தான் சாப்பிடாமலே இன்னமும் இருக்காங்க வடிவுங்கும் போது, சாப்பிடாம அவங்க மயங்கி போனாலும் போயிடுவாங்க. ஆனால் வந்து உண்மையை மட்டும் சொல்ல மாட்டாங்கும் போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நகைங்கன்னு பட்டுன்னு போட்டு அடித்து வெளிலலாம் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் வேறு வழி இல்லாமல் மாறி சொல்லிடுறாங்க, உங்கள் பொண்ணுக்கு தான் நகையை கொடுத்தாங்கன்ட்டு. அக்காவை விடுங்கன்னு, எங்கள் வீட்டு நகையை ஏற்கனவே இந்த பொண்ணு இவளுக்குன்னு வச்சிருந்த நகையை திருடிட்டு போயிட்டான் உன் பையன். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைய நீ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தால் வந்து டியூஷன் எடுத்து வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் வந்து நகையை வேற வந்து எங்கள் வீட்டு நகையை வேற வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். ஏன்னா வந்து இவர் இதுதான் வேணாம், அவனுங்க முன்னாடி தான் நான் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சாரு, அவனுங்க முன்னாடியே அசிங்கப்படுற அவமானப்படுற நிலைமை வந்தோடனே இவர் காயமாகி மனசெல்லாம் காயமாகி இதெல்லாம் உண்மையானு கேட்டால் அழுது நிற்கிறாங்க இப்போ ராஜி. இப்போ அவருக்கு வேறு வழி இல்லாமல் இப்போ என்ன தோணும், முதல் விஷயம் அப்படின்னா அந்த நகையெல்லாம் எடுத்து அவனுக்கு மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இன்னொன்று, நீயும் உன் புருஷனும் இங்கே இருக்க வேணாம், உங்களை பாவம் பார்த்து ஒன்று விட்டால் நான் நீங்கள் 2 பேருமே நான் மதிக்கிறது இல்லை, உங்களுக்குன்னு தனியாக வந்து காசு வேணும்னா நினச்சிங்க போய் வேலை பாருங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் அது இந்த வீட்டிலேருந்து பண்ணாதீங்க, வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்லிட்டு கதிரையும் ராஜியும் துரத்த ட்ரை பண்ணேன். அந்த சமயத்தில் கதிர் ராஜியும் தனி கொடுத்தம் போகிறாங்களா எம்டன் மகனில் தனியாக போன மாதிரி இல்லை. இந்த சமயத்தில் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ கடைசியில் பாவம் பார்த்து விட்டு ஆனால் ரொம்ப திட்டுகள்லாம் வாங்கிட்டு இந்த நகையை கொடுக்கும் பொழுது, அந்த நகையை பேங்க்லேருந்து எடுக்கும் பொழுது கூட மிச்சம் இருக்க நகை வந்து கவரிங் நகை, அப்போ தங்கமயிலோட நகை கவரிங் நகைங்கிறத மாற்ற மாதிரி சம்பவம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். இது இல்லாமல் இன்னும் ஏற்கனவே கதிர் 10,000 ரூபா காசு வேறு அவங்க அண்ணனுக்காக அவங்க அப்பாட்ட இருந்து தூக்கியிருக்கார் வேறு. அந்த விஷயமும் தெரிய வரும்பொழுது இன்னும் பெரிய பிரச்சனையாகி கதிரும் தெரியல ராஜியும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் அடி மேலே அடி விழப்போகுது. எல்லா கதையிலையும் யாரெல்லாம் மக்களுக்கு பிடிச்சிருக்கோ, யாரெல்லாம் ஹீரோயின் நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான காயங்கள் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து தங்கமயில் ஈஸியாக எல்லாத்தையும் தப்பிச்சிடுறாங்க, ஆனால் வந்து இப்போ கடைசியாக ராஜிக்கு வந்து இப்போ இவ்வளோ பெருசாக மாட்டிக்கிட்டாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.